அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பேரன்பிற்குரிய சித்தார்த் அபிமன்யு. இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு திருநாள். ஜூன் 10, 2025. வைகாசி பார்த்தோன்னா மாதத்தில் வரக்கூடிய விசாக பௌர்ணமி அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. நேற்று வைகாசி விசாகம் முருகப்பெருமான் பார்த்தோன்னா அவதரித்த ரொம்ப அற்புதமான ஒரு திருநாள். அந்த திருநாள் இன்னும் முடியல. அதை தொட்டு பார்த்தோன்னா இன்றைக்கி பௌர்ணமியும் கூட. இதுக்கு முதல் நாள் பிரதோஷம், நேற்று பார்த்தோன்னா வைகாசி விசாகம், இன்றைக்கி பார்த்தோன்னா வைகாசி பௌர்ணமி அப்படின்றதுனால ரொம்ப சிறப்பு வாய்ந்த பார்த்தோன்னா இந்த திருநாளில் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே பார்த்தோன்னா இருக்குங்களே. ஸோ அதை முன்னிட்டு நிறைய முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்காக என் மாமன் எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அனுமதியோடு என்னோட அன்பிற்குரிய மருதமலை முருகமச்சானை பார்க்கறதுக்காக பார்த்தோன்னா கிளம்பிட்டிங்களே. இதை எப்படி சொல்கிறது, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகள் தான் பார்த்தா நம்மளை அடுத்த கட்டத்துக்கு பார்த்தா நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எடுத்துக்கங்களேன். இப்போ என்னை ஒரு பிள்ளைய என்னை பார்த்தோன்னா ஒரு பிள்ளை லவ் பண்ணிட்டு பார்த்தோன்னா இருக்கா, நான் ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு பார்த்தோன்னா இருக்கேன். ப்ளஸ் பார்த்தோன்னா எங்கள் அப்பா அம்மா பார்த்தோன்னா ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்காங்க. இது மூணுத்தில் நான் எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போ நான் ஏதோ ஒரு விஷயங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி நான் படிச்சிருக்கேன். நான் ஒரு கம்பெனிக்கு பார்த்தோன்னா ரெஸ்யூம் கொடுத்துருந்தேன். அந்த கம்பெனிலேருந்து எனக்கு ஆஃபர் லெட்டர் பார்த்தோன்னா வந்திருக்கு. இன்னொரு கம்பெனியில் ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த கம்பெனிலேருந்து பார்த்தோன்னா எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. இன்னொரு கம்பெனியில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 கம்பெனியில் நான் ட்ரை பண்ணேன். அந்த 3 கம்பெனிலேருந்து பார்த்தோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தோன்னா இருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு 3 காலேஜிலேருந்து இதே மாதிரி அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 காலேஜிலேருந்து பார்த்தோன்னா எனக்கான அழைப்பு பார்த்தோன்னா வந்தால் எப்படி இருக்கும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்தால் எப்படி இருக்கும். சேம் அந்த ஒரே பார்த்தோன்னா அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ பார்த்தோன்னா இருக்குங்களே. நேற்றுலேருந்து ரொம்ப பரபரப்பாக பார்த்தோன்னா போயிட்டுருக்கு. அதுவா இதுவா அப்படின்ற மாதிரி இல்லையே பார்த்தோன்னா இல்லைனா நேற்றே பார்த்தோன்னா நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தோன்னா வந்திருக்க வேண்டியது. என்னுடைய சகாக்கள் எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு பார்த்தோன்னா இருக்காங்களே. கூட பார்த்தோன்னா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு பார்த்தோன்னா இருக்காங்க. இன்க்ளூடிங் நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு பார்த்தோன்னா இருக்கேன், டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே எல்லா டிசிஷனும் பார்த்தோன்னா என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகன் தான் பார்த்தோன்னா எடுப்பாருங்களே. எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ என்னால் என்ன பண்ணிட முடியும், எனக்கு கொஞ்சோண்டு ஞானம் இருக்குது, எனக்கு கொஞ்சோண்டு அறிவு பார்த்தோன்னா இருக்குது. என்னுடைய டிசிஷன் படி எடுத்தால் இது சரியாக வருமானலாம் தெரியவே தெரியாது. ஆனால் என்னுடைய முருகப்பெருமான் பார்த்தோன்னா அவர் ஒரு டிசிஷன் எடுத்தார் அப்படின்னா தரமானதை பார்த்தோன்னா கொடுப்பாரு, ரொம்ப சிறப்பானதை பார்த்தோன்னா கொடுப்பாரு. ஸோ அதை முன்னிட்டு அன்பிற்குரிய மருதமலை முருகமச்சானை பார்க்கறதுக்காக பார்த்தோன்னா கிளம்பிட்டீங்களே. என்னென்ன மாதிரியான பார்த்தோன்னா எனக்கான ஒரு ஆஃபர்ஸ் வந்திருக்கு, அரசியல் ரிலேட்டடாக பார்த்தோன்னா என்னெல்லாம் எனக்கு ஆஃபர்ஸ் பார்த்தோன்னா வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா ஒரு 3 ஷீட்டில் எழுதியாச்சுங்களே. நீட்டாக பர்ஃபெக்டாக பார்த்தோன்னா எழுதிட்டோம். பாக்கெட்டில் பார்த்தோன்னா வச்சுருந்துருக்கேன். இங்கே பாருங்கள், இது விபூதி கவரு. ஆல்ரெடி நான் அடிக்க பார்த்தோன்னா கொடுத்தேன். அந்த விபூதி கவர்லேயே பார்த்தோன்னா போட்டு இங்கே பாருங்கள் நம்பர் 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேங்களா. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்தோன்னா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள். ஸோ இதில் கவர் பார்த்தோன்னா இருக்குங்களே. இதுக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு ஷீட் ஒன்று எழுதியிருக்கேன். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பார்த்தோன்னா இருக்கும். இந்த மாதிரி பார்த்தோன்னா எழுதி பார்த்தோன்னா வச்சுருக்கீங்களே. இது 3த்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவருடைய அன்பிற்குரிய மருதமலை முருகமச்சானுடைய பார்த்தோன்னா திருவடிகளில் பார்த்தோன்னா வச்சு, ஸோ அங்கே இருக்கக்கூடிய பார்த்தோன்னா ஒரு ஐயர், அவர் தான் பார்த்தோன்னா எடுத்துகிட்டு கொடுக்க போகிறாரு. அவர் எந்த ஷீட்டை பார்த்தோன்னா கொடுக்குறாரோ அதுதான் இன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய முடிவாக பார்த்தோன்னா இருக்குங்களா. நான் எடுக்கல, முருகப்பெருமான் எனக்கு இட்ட கட்டளையாக பார்த்தோன்னா இருக்குங்களே. என்னுடைய முடிவு கிடையவே கிடையாது, முருகப்பெருமான் எனக்கு இட்ட கட்டளையாக பார்த்தோன்னா இருக்குங்களே. அந்த கட்டளையை பார்த்தோன்னா நிறைவேற்ற பார்த்தோன்னா பொருட்டு தான் இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்நாள் பார்த்தோன்னா ட்ராவல் ஆகுங்களே. ஸோ கரெக்டாக பார்த்தோன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கவர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த 3 கவரையும் எடுத்துகிட்டு போயிட்டு முருகப்பெருமானுடைய காலடியில் பார்த்தோன்னா வைக்க போகிறேன். இந்த 3 கவரில் பார்த்தோன்னா அவர் எந்த கவரை சூஸ் பண்ணுறாரு, அதில் எந்த மாதிரியான அரசியல், என்ன மாதிரியான அரசியல் பார்த்தோன்னா பொறுப்புகள், என்ன மாதிரியான அரசியல் அங்கீகாரம் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். எதெல்லாம் என்னையை தேடி பார்த்தோன்னா வந்துச்சோ, எதெல்லாம் எனக்கு கொடுக்கப்படலான்னு பார்த்தோன்னா வெயிட்டிங்கில் இருக்கோ அது எல்லாத்தையுமே மென்ஷன் பார்த்தோன்னா பண்ணியிருக்கேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சு பார்த்தோன்னா வச்சுட்டு ஆசீர்வாதம் பார்த்தோன்னா வாங்கிட்டு இந்த ஷீட்டில் எந்த ஷீட்டை பார்த்தோன்னா அவர் கிளிக் பண்ணுறாரோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை. இது முருகப்பெருமான் எனக்கு இட்ட கட்டளையாகவே பார்த்தோன்னா எடுத்துகிட்டு
செயல்படுறதுக்கு நான் தயாராக வந்து பார்த்தோன்னா ஆகிடுவீங்களே. ஸோ கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா கிளம்பியாச்சு, ஆன் த வே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தோன்னா என்னுடைய மருதமலையை ரீச் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி விசேஷமான வந்து பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமையும் வந்து பார்த்தோன்னா கூட பௌர்ணமியும் கூட. இந்த பௌர்ணமி நன்னாளில் என் மருதமலை முருகமச்சானை தரிசனம் பண்ணுறதுல ரொம்ப 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 வந்து பார்த்தோன்னா சந்தோஷங்கள். நிறைய சுவாரஸ்யமான வந்து பார்த்தோன்னா விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ எப்போவுமே என்னென்னா கடவுள்கிட்ட எல்லா பொறுப்பும் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நிம்மதியாக வந்து பார்த்தோன்னா இருக்கலாம். முடிவுகள் அவர் எடுக்கட்டுமே. அவர் என்னென்ன நம்ம அப்பா அம்மா எப்படி நம்மளுக்கு ஒரு நல்லது எப்போவுமே நல்லது நினைப்பாங்களோ அதே மாதிரி தான் எங்கள் அப்பா வந்து பார்த்தோன்னா எப்படி எனக்கு நல்லது நினைப்பார், எங்கள் அம்மா எப்படி எனக்கு நல்லது நினைப்பாங்களோ அதே மாதிரி தான் என்னுடைய முருகப்பெருமானும். ஸோ எனக்கு இன்னொரு அப்பா, எனக்கு இன்னொரு வந்து பார்த்தோன்னா அம்மா, இன்னொரு ஃப்ரெண்டு, ஸோ எல்லாருமே கூட பிறந்தவங்களுக்கு எல்லாமே என்னுடைய முருகமச்சானுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அடைக்கலாமே. ஸோ மருதமலை முருகப்பெருமான் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் வந்து பார்த்தோன்னா இதற்கப்புறம் பெரிய லெவலில் மாற்றங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே, அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு என்ன மாதிரியான ஷீட் வந்து பார்த்தோன்னா வருதுன்றதை கோயிலிருந்தே எடுத்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன். நல்லதாகவே நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும், ஆன்மீகமே ஆளட்டும். நன்றிகள். சிவாய நமக.